வணக்கம். செலப்ரேஷன் வீக்கில் 3 விதமான ஸ்நாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 2 விதமான ஸ்நாக்ஸ் இதுக்கு முன்னாடி பதிவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி 3வது ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம செஞ்ச 3 ஸ்நாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்நாக்ஸ் ஸ்வீட் சாஃப்ட் பால், 2வதாக பார்த்த ஸ்நாக்ஸ் ஸ்பைசி சாஃப்ட் பால். இப்போ 3வதாக பார்க்க போகிறது என்னென்னா பாயசம், கம்பு பாயசம். சரி, இப்போ நம்ம கம்பு பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு கம்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து கூடுதல் சுவைக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அடுத்து கம்பு பாயசம் வைக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த கம்பு பாயசத்தை தண்ணியில் வைக்கிறத விட தேங்காய் பாலில் வச்சோம்னா சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால தான் தேங்காய் பாலில் வைக்கிறேன். அப்படி தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லைன்னா தண்ணியிலே கூட வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 டைம் எடுக்கிற திக்கான தேங்காய் பால் எடுத்து தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து எடுக்கிற தேங்காய் பாலை கம்பு வேக வைக்கிறதுக்கும் சக்கரை பாகு கரைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அந்த சக்கரையெல்லாம் கரையிட்டோம். இந்த சக்கரை கரைக்கிறதுக்கு வந்து திக்கான தேங்காய் பால் ஊற்றிட வேணாம், கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இந்த சக்கரை தண்ணி சும்மா கொதிச்சா போதும், வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றி அடுப்பற்ற வச்சிடலாம். இப்போயும் திக்கான தேங்காய் பால் ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்க தேங்காய் பாலே ஊற்றுங்க. திக்கான தேங்காய் பால் அப்படியே இருக்கட்டும், அது கடைசியாக ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்ததும் நம்ம ஊற வச்ச கம்பு இருக்கு இல்லையா, அதை அரைச்சிட்டு இதிலே சேர்த்துக்கணும். கம்பு வந்து ரொம்ப அரைச்சிட வேணாம், சும்மா அது 1-2 உடஞ்சா போதும். அப்போ தான் பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கம்பை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாக்க அது அப்படியே கூழ் மாதிரி ஆயிரும், பாயசம் சாப்பிட்ற ஃபீல் வராது. அதனால தான் கம்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா போட்ட கம்பெல்லாம் ஒரே இடத்துலையே அப்படியே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. அப்புறம் கம்பு வேக வேக இந்த தேங்காய் பால் குறைஞ்சிரும், அதனால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. கம்புலாம் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க சக்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த சக்கரை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தீ அணைச்சிடுங்க. அவ்வளோதான், கம்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதில் துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பை நெய்யில் தாளித்து இந்த பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து தனியாக வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பாலில் பாயசம் செஞ்சதுனால இப்போ வந்து திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஆனால் வெறும் தண்ணியில் பாயசம் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் காய வச்ச பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வாசம் மணக்க மணக்க சுவையான கம்பு பாயசம் ரெடி. செலப்ரேஷன் வீக் ஸ்பெஷலில் 3 விதமான ஸ்நாக்ஸும் பார்த்தாச்சு. இந்த 3 விதமான ஸ்நாக்ஸ்லேயும் என்ன ஸ்பெஷல்னா, ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இந்த செலப்ரேஷன் வீக் ஸ்பெஷலில் செஞ்ச 3 ஸ்நாக்ஸில் எந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.